ஆமாம், யோசுவா உயிரோடு இருக்கும்போது தான் குடும்பத்தார் சேவித்தாங்க, இஸ்ரவேலை சேவித்தாங்கன்னு இல்லை. அவருடைய காலம் முடிந்த பிறகும் எல்லாரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, கர்த்தரையே சேவித்தாங்க. ஒருவேளை நம்முடைய லைஃப் முடிஞ்ச பிறகும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள்லாம் ஆண்டவருடைய காரியத்தில் அப்படியே திடனாக நிற்கணும்னா இன்னைக்கு நாம் எல்லாரும் ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கக்கூடிய அருளக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எப்படி ஒரு யோசுவா பணிவிடைக்காரனா, மோசையின் பணிவிடைக்காரனா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தது போல நம்முடைய குடும்பத்தில் வீட்டில் கூடி ஜெபிக்கிறதும், தனியாக ஜெபிக்கிறதும், ஐக்கியத்தில் வந்து ஜெபிக்கிறதும், நம்முடைய ஜெப வேலை, நம்முடைய வேத வாசிப்பு வேலை, அபிஷேகத்தின் வேலைகள்லாம் நிரம்பி காணப்படும் பொழுது நம்ம காலத்துக்கு பிறகும் நமக்கு பிறகும் நீண்ட நாள் நம்முடைய குடும்பம் எல்லாம் ஆண்டவரே என்ன செய்வாங்க. இது குடும்பத்தை மாத்திரம் போல அந்த எல்லா இஸ்ரவேல் மக்களும் என்ன செஞ்சாங்களாம். ஏன்னா இவர் இஸ்ரவேலரை வழி நடத்திட்டு வந்தவரையே தலைவர், அவர் ஞானத்தை